இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆமாங்க, புரட்சி தலைவருக்கு, பொன்மன செம்மலுக்கு, பாரத ரத்னா டாக்டர் விருது பெற்ற நமது புரட்சி தலைவருக்கு இன்று பிறந்த நாளுங்க. அவருடைய இதய தெய்வமாக இருந்த முசிறிப்புத்திரன் அவருடைய பேத்தி தான் சுகந்தி அக்கா. எனக்கு பேர் வச்சது என் தங்க தலைவர், என்னோட புரட்சி தலைவர் தாங்க. அவருக்கு இன்று பிறந்த நாள், 109வது பிறந்த நாள். அடா, ஒரு மனிதன் 70 வருடம் சினிமாவில் ஆட்சி புரிந்தார் என்றால், நமது 7 முதல் 77 வரைக்கும் ஒரு சினிமாவில் ஆட்சி புரிஞ்சு, அதற்கு அப்புறம் மக்கள் மனசுல ஆட்சி புரிஞ்சு, அதாவது நம்ம இருக்கும் போது பல மன்றங்கள், பல ரசிகர்கள் இருக்கலாம். நாம் இறந்த பிறகும் நம்மளை நினைத்து கொண்டு இருக்கும் அத்தனை ரசிகர்கள் எப்போது இருக்கிறார்களோ அப்போதுதான் அவன் மனிதனாக வாழ்ந்தான் என்பதை அவரே ஒரு பதிவுல சொல்லியிருப்பாரு. அப்படி ஊர் போற்றும் உத்தமராக உலகம் உத்தமர்கள் காட்டும் வரிசையில் எனது புரட்சி தலைவர் இன்று பிறந்த நாள், 109வது பிறந்த நாளை இந்த தமிழகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது 1917 17வது தேதி 1ஆம் ஜனவரி 17 அன்று பிறந்து, கண்டியில் பிறந்து, கிண்டியில் வாழ்ந்து, ராமாபுரத்தில் பேரும் புகழுமாக 5 கோடி மக்களின் தலைவராக, 5 கோடி மக்களுக்கு தலைவன் நம்ம புரட்சி தலைவர் என்றென்றும் மங்காத செல்வன் அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் திலகமாக, நம்ம வாத்தியாராக அப்படி மெருகேற்றி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி, மனசாலும் சினிமாவிலையும் மகிழ்விச்சு, மக்களோடு மக்களாகவும் மகிழ்வித்த ஒரு ஏடிஎம்கே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்த எனது எம்ஜிஆர் ஐயாவுக்கு, எனது மக்கள் திலகத்திற்கு மக்கள் சார்பாகவும் 5 கோடி மக்கள் அவர் இருந்த போது இப்போது 8 கோடி மக்களுக்கும் தெரிந்த ஒரே உத்தம தலைவர் நமது எம்ஜிஆர் ஐயாவுக்கு இன்று பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே அப்பா, ஹாப்பி பர்த்டே. ஆமாங்க, நான் எங்க தாத்தா கிட்டத்தட்ட 30 வருஷம் நாடகத்துறையில இருந்து அவரு கூட பணியாற்றி சட்டமன்ற எம்எல்ஏவாவும் முசிறிப்புத்தன் எங்க தாத்தா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்க சொக்கலிங்க எங்க பெரியப்பாவும் தருமபுரி எம்எல்ஏவா அவரும் இருந்திருக்காரு. எங்க குடும்பமே எங்க எம்ஜிஆர் ஐயாவுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். எப்பெல்லாம் சேலம் சொர்ணபுரி வராங்களோ அப்பெல்லாம் எங்க அம்மா சாப்பாடு, எங்க குடும்பம் 20 பேர் 30 பேர் வருவாங்க. எங்க வீட்டுல எங்க எம்ஜிஆர் ஐயா சாப்பிட்டு இருக்காரு. எனக்கு பேர் வச்சிருக்காரு 4/6/77 ஒத்தக்கடை மரக்கடை. இதுல நான் 1/6 பிறந்தேன், 77 பிறந்தேன், 4/6/77 எனக்கு பேர் வச்சிருக்காரு எம்ஜிஆர் ஐயா. அதை என்னைக்குமே நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி மறவாத நல்ல குணம் போதும், அதுவே எனது மூலதனம் ஆகும். அப்போ தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க. கண்டிப்பா தன்னலமே கருதாத மக்களுக்காகவே வாழ்ந்த மக்கள் திலகத்திற்கு இன்று பிறந்த நாள். ஆமாங்க, கண்டியில 1917 பிறந்து 17/1/17 பிறந்து இன்று வரை 70 ஆண்டுகள் சினிமாவிலும் 10 ஆண்டுகள் மக்கள் சேவையிலும் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் தாங்க இன்று பிறந்த நாள். ஆமாங்க, இன்னைக்கு ராமாபுரம் தோட்டம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கும். எத்தனை ஆண்டாண்டு காலம் வாழ்ந்தாலும் மாண்டவர் மீண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு அழிவே கிடையாது. நாங்க இறப்பே இல்லாத ஒரு தலைவன் அப்படின்னு சொல்றோம்னா எங்க புரட்சி தலைவரை தான் நாங்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பெற்றவர். அவர் காலத்தால என்னைக்குமே அழியாத காலத்தை வென்றவர். காலத்தை வென்றவர், அன்பில் வென்றவர், பாசத்தில் வென்றவர், கொடுப்பதில் வென்றவர், கொடை வள்ளலில் வென்றவர். அப்படி எண்ணற்ற நல்லவர்ல முதல் இடத்தில் உள்ளவர். எல்லோருக்கும் கொடை வள்ளலை சொல்லி கொடுத்தவர், அதில் அள்ளி கொடுத்தவர். தனக்காக எதையுமே கொண்டு போகாத மாபெரும் உத்தமர்களில் எனது தலைவர் நமது எம்ஜிஆர் ஐயா முதலிடத்தில் இன்றும்
நிலைத்து கொண்டு இருப்பவர். அவரால் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? மக்கள் மனதில் நின்றவருங்க அவரு. ஆமாங்க, 7 வயசுல பிறந்து 7 வயசுல நாடகத்துறையில வந்து, 17 வயசுல சினிமா துறையில வந்து, 27 வயசுல ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து, 37ல வந்து ஒரு பெரிய ஹீரோவா மாறி, 47 57 வரைக்கும் மாபெரும் ஹீரோவா ஆகி, அதுக்கப்புறம் அண்ணா இதயத்துல வந்து 57ல குடி புகுந்து கட்சிக்காக தன்னோட சொத்து எல்லாம், நடிச்ச பணங்கள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அறிஞர் அண்ணாவை வந்து ஒரு குருநாதரா ஏத்துக்கிட்டு கட்சியில சினிமா நாடகத்துறையில வந்து கண்ணாயிரம்னு ஒரு ஐயாவை வந்து பாய்ஸ் கம்பெனில ஒரு குருநாதரா ஏத்துக்கொண்டு, அப்படி வந்து 77ல வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சு மக்களுக்கும் தலைவராகி இந்த நாட்டோட முதல்வராகவும் ஆகி 87 வரைக்கும் அசையா அமெரிக்கா புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கூட அவர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இந்த தமிழக மக்கள் 5 கோடி மக்களும் அவரை தேர்ந்தெடுத்து முன்னிலையில நிறுத்தி ஒரு மக்கள் செல்வம், மக்கள் மனதில் நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, ஒரு திலகமாக, ஒரு வெற்றி தலைவனாக, எப்படி சொல்வது என்றே அத்தனை நல்ல வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரராக, நல்லவருக்கு நல்லவராக அப்படி வாழ்ந்த ஒரு உத்தமர் தாங்க நமது எம்ஜிஆர் ஐயா. கண்டிப்பாங்க, கண்டியில பிறந்தாலும் இந்த கிண்டியில ராமாபுரத்துல மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவருங்க. தன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையுமே காதுகளார் இதுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாரு. அவருக்குன்னு எதையுமே கொண்டு போல. அவர் கொண்டு போனது எல்லாமே அன்னைக்கு 5 கோடி இதயம், இன்னைக்கு அது 8 கோடி இதயமா மாறிடுச்சு. இன்றும் ஜொலித்து கொண்டு இருக்கும் ஒரே மாமன்னர் நம்ம மன்னாதி மன்னர். அன்பே வா, 1000ல் ஒருவன், நீரும் நெருப்பும், குடியிருந்த கோயில், அப்படி எண்ணற்ற படங்களில் இரட்டை வேடங்கள் 13 வந்து வேடங்கள் தரித்து ராமகிருஷ்ணா ஐயா வந்து எனக்கு வந்து எங்க முசிறி புத்தன் காடை வந்து எனக்கு காட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க அக்காவை கான்டாக்ட் பண்ணேன். கமலான்னு ஒரு அக்காவை வந்து எங்க தாத்தா வீட்டுல கட்டி கொடுத்திருந்தோம். அவங்களும் இப்ப இறந்து போயிட்டாங்க. எங்க மாமாவும் இறந்துட்டாங்க. ஆமாங்க, இப்ப உங்க பிள்ளைங்க தான் இருக்குது, எங்க அக்காவோட பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பரம்பரையில எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஐயா கூட வந்து வேலை பார்த்தவங்க. எங்க தாத்தா, அதாவது என் பையன், என்னோட மாமனார் வீட்டுல எங்க கருப்பசாமின்னு ஒரு டிரைவரா எங்க தாத்தா வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து இவர் கம்பெனில ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. இப்படி இந்த பக்கமும் எனக்கு புகுந்த வீட்லயும் பெருமை, எம்ஜிஆர் ஐயா குடும்பத்துலதான் இருந்திருக்காங்க வேலை பார்த்துட்டு. அந்த பக்கமும் எங்க பிறந்த வீட்லயும் வந்து எங்க முசிறி புத்தன் எங்க தாத்தா இருந்திருக்காரு. இப்படி வந்து நாடகத்துறையிலையும் சினிமா துறையிலையும் வந்து அரசியல் துறையிலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவன் நமது எம்ஜிஆர் ஐயாவை தாங்க. இன்றும் அண்ணன் வந்து இன்னைக்கு விஜய் அண்ணன் போற்றிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் ஐயா வந்து உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கேப்டன் ஐயாவுக்குலாம் 2005 வண்டியை தூக்கி கொடுத்து அவரோட 5-6 கோட்டு எல்லாம் கொடுத்த கதையெல்லாம் அம்மா அப்பா வந்து சொல்லி இருக்கிறாங்க, பிரேமலதா அம்மா. அப்படி எண்ணற்ற ராமராஜன் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கும் அவர் வீட்டுல வந்து எம்ஜிஆர் ஐயா போட்டாவும் அம்மாவோட போட்டாவும் இருக்கும். ஆமாங்க, புரட்சி தலைவியோட 23 படங்கள். நம்ம இப்பதான் அம்மா சரோஜா தேவி அம்மா இறந்தாங்க, அவங்க கூட 26 படங்கள். அவர் நடித்த எல்லா படங்களுமே மாபெரும் வெற்றி. 138 படம் நடித்து அதற்கு மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் முடிச்சு, அதுக்கப்புறம் நாட்டோட தலைவரா வந்து முதலமைச்சரா பதவி ஏற்று மும்முறை முதல்வராக இருந்து சாகும் வரை முதல்வராக இருந்தவர் நம்ம புரட்சி தலைவர் பொன்னுச்செல்வல்ல. அவர் வந்து அவர் பணிய மக்களுக்காக செய்த உதவிகள் வந்து அவ்வளவுன்னு சொல்லலாம். கொடை வள்ளலுங்க. எல்லாத்தையுமே அள்ளி 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 கொடுத்த மாபெரும் கடலுங்க அவரு. சமுத்திரங்க. அந்த மாதிரி இந்த சமுத்திரத்திற்கு இன்று பிறந்த நாள், இந்த மகானுக்கு இன்று பிறந்த நாள். இன்றும் என்றும் என்றென்றும் சுகந்தி அக்கா, நான் என்றும் நன்றி மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி என்னோட புரட்சி தலைவர் வந்து சொல்லுவாரு, அதாவது இதயம் இருக்க வேண்டிய இடத்துல புகை இருந்துச்சுன்னா அந்த கெட்டவங்களை ஈஸியா தேச துரோகிகள் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன பண்றது, இதயம் வந்து மறைஞ்சிருக்கு, அதனால வந்து தேசத்தோட துரோகிகள் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அப்படி அவ்வளவு கருத்துக்குள் உள்ள வசனங்களோட பாட்டுகளோட அவர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சு இன்றும் அவரோட படங்கள்ல உள்ள பாட்டுகள், மெட்டுக்கள், கருத்துக்கள் இன்றும்
ஒரு மூலதனமா இருக்குது. நான் கூட அப்படிதாங்க என்னை காலையில எந்திரிச்ச உடனே பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்ப்பேன். அவரும் மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர். இப்படி அதுக்கப்புறம் கேப்டனை பார்த்தேன். இப்படி நல்லவர்கள் முகத்துல காலையில முடிச்சுட்டு நம்ம கடமையை நம்ம செய்யறப்ப நம்ம பாதையும் சிந்தனையும் என்னைக்குமே மாறாது. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஹாஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா பாடின பாட்டுக்கள் எல்லாமே நமக்கு உதாரணம். அன்றைய படங்கள் இன்றைய பாடங்கள். தமிழகம் வாழ்த்தும் புரட்சி தலைவருக்கு, பொன்மன செம்மலுக்கு, மக்கள் திலகத்திற்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சுகந்தி அக்கா. கண்டிப்பாக பிறர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அவர் யாரையுமே பிடிக்காமல் அவரை பிடிக்க வைத்து இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் வாழ்த்தும் வரை நமது எம்ஜிஆர் ஐயா நமக்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று பிறந்தநாள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தாயில்லாமல் நான் இல்லை, தனியே எவரும் பிறப்பதில்லை. உனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் அவள் தம் காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆமாங்க, அந்த தங்க மகனுக்கு தம் புரட்சி தலைவருக்கு இன்று பிறந்தநாள். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய படங்களை பார்த்து நிறைய விஷயங்களை வழிநடத்தி செல்லும் வகையில் இன்றைய தலைவர்களும் நாளைய தலைவர்களும் அவர் நடித்த படங்களை பார்த்தாலே இன்று நமக்கு ஒரு பாடங்களாக அந்த சிறந்த வழியில் நாம் சென்று புரட்சி தலைவருக்கு, பொன்மன செம்மலுக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகத்திற்கு, நம்ம வாத்தியாருக்கு, நம்ம புரட்சி தலைவருக்கு இன்றைக்கு ஹாப்பி பர்த்டே. வெண்ணுலகமும் மண்ணுலகமும் போற்றும் வகையில் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பாக காலத்தை வென்றவர், நமது மனதையும் வென்றவர். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. வணக்கம்.